ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்தது அதையும் பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். சரியா? சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு லோ டு ஹை எவ்வளோ ரேஞ்ச் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 113 பாயிண்ட், அதாவது 110 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. லோ டு ஹை 110 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ரேஞ்ச் இருந்திருக்கு. ஸோ ரேஞ்சு 100 பாயிண்ட் இருந்தாலும் கூட நம்மளுக்கு என்ன ஆகலை, ப்ரீமியம் கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்தது. எப்படி மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆச்சு, ப்ரீமியம் கொடுக்காம ப்ரீமியத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, டேக்கே பண்ணிட்டாங்க. ப்ரீமியம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, கரைச்சிட்டாங்க இன்னைக்கு. ஓகேவா? ஆல்ரெடி 2-3 டேஸ் ப்ரீமியம் நல்லா அதிகமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கும் கரைச்சிட்டாங்க. நேற்று என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியத்தை டேக்கே பண்ணிட்டாங்க. நேற்று கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் தான் வச்சுருந்தது. இருந்தாலும் மார்க்கெட்டோட ப்ரீமியத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்கே பண்ணிட்டாங்க. நேற்று ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்திருக்கு நேற்று. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணல, ப்ரீமியம் கிடைக்கவே இல்லை. எதனால் அப்படின்றது நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துட்டோம். சரியா? சரி, அதுக்கு உண்டான காரணத்தையும் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம், இந்த ஸ்லோ மூமெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். சரியா? அது என்ன ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி ஆகி கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியாச்சு, எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், ப்ரீமியத்தில் நம்ம என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரியா? ஸோ நம்ம இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம காலையில் என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட் இன்னைக்கு சைடு வேஸ் தான் சொல்லிட்டு நம்மளோட பர்சன்டேஜ் இண்டிகேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு, அதையும் பார்த்தாச்சு. சரியா? இந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ 0 வேல்யூக்கு பிலோ தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதனால என்ன ஆகும், மார்க்கெட்டு சைடு வேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், காலையிலேயே நம்ம என்ன பண்ணியாச்சு, முடிவு பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா காலையிலேயே தெரியும், காலைல கரெக்டாக 9:15க்கே நம்ம என்ன பண்ணோம், முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளே காலையிலேயே என்ன இருக்கு, 0 லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் ரெண்டுமே இருந்திருக்கு. காலும் புட்டும் என்ன பண்ணிருக்கு, 0 லெவலுக்கு கீழே தான் இருந்திருக்கு. அதனால என்ன ஆகும், மார்க்கெட் நம்மளுக்கு 0 லெவலுக்கு கீழே இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட் என்ன இருக்கு, குறைஞ்சா கொஞ்சம் லைட்டாக, அதாவது ஸ்லோ மூவ்மெண்ட்டாக மேலே போனாலும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ப்ரீமியம் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் என்ன இருக்கு, நம்மளுக்கு டிகே தான் இருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் இது காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க, இது 24,600 கால் அண்ட் புட். சரியா? சி அண்ட் பி. ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் தான் என்ன பண்ணியிருக்கோம், இதில் நம்ம ஏடிஎம்மா கொடுத்துருக்கோம். சரியா? மார்க்கெட்டை ஓப்பன் வச்சு. ஓகேவா? ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்க, 124. எது காலோட ப்ரீமியம். ஓகேவா? புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 158. ஓகே, அதாவது எண்ட் ஆஃப் த மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, கால் என்னவாயிடுச்சு, 79க்கு வந்துருச்சு. புட் ப்ரீமியம் என்ன ஆயிடுச்சு, 72க்கு வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு டிகே பண்ணியிருக்காங்க நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால தான் சொன்னேன், நான் எப்பவுமே சைடுவேஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும், பையிங் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணணும். சரியா? அதாவது பையிங் பண்ணலாம், அதாவது நம்ம அதிகமான டார்கெட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் பிடிக்க முடியும். ஆனால் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்கள் பெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கு தான் இது என்ன இருக்கும், பெஸ்ட்டான டேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம செல்லராக இருந்தோம்னா இதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, சரி, நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரீமியத்தை பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு எதில் என்ட்ரி எடுத்தோம், நம்மளுக்கு எப்படி என்ட்ரி கிடைச்சது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்சல் ஆனோடனே நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இதில் நான் என்ட்ரி ஆனேன். இதில் என்ட்ரி ஆகிட்டு கரெக்டாக இங்கே மீட்டிங்கில் என்ன பண்ணிட்டேன், நான் எக்ஸிட் ஆகிட்டேன். சரியா? கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டிங் மைண்டில் ரிவர்சல் எதிர்பார்ப்போம். கரெக்டாக அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கு, மீட்டிங் நடந்து மீட்டிங்லேருந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸில் தான் மார்க்கெட் போயிட்டு நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணல,
வாய்ப்புகளை நம்ம இங்கே தேடவும் இல்லை, நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸில் போனதுனால நம்மளுக்கு ஒரு சின்ன என்ட்ரி கிடச்சிது. அந்த என்ட்ரி நம்ம என்ன பண்ணியாச்சு, பிடிச்சாச்சு கரெக்டாக. ஓகேவா? சரி, இதை நானும் நம்ம குரூப்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம என்ன செய்யலாம், இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக எத்தனை மணிக்கு நான் கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இதோட டைம் வந்து நம்மளுக்கு அதில் பார்த்துடலாம். கரெக்டாக இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகும்போது தான் கரெக்டாக 9:50. சரியா? கரெக்டாக 9:50க்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்து காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. சரியா? இந்த 120க்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து 140க்கு மேலே வந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன், எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்னது சைடு வேஸில் போனதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமான ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்கல. நான் இந்த மீட்டிங் பாயிண்ட் நடக்கும்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேயே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன், என்னோட ட்ரேடை வந்து புக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுக்கு மீட்டிங் கூட ஆகும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருந்தேன், நம்மளுக்கு வந்து மீட்டிங் ஆகும் அப்படின்றதையும் நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு மீட்டிங்கும் என்ன பண்ணியிருக்கு, ஆயிருக்கு. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு மீட்டிங்கும் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யல, போகலை, நம்ம வந்து அவாய்ட் பண்ணியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரேடை, அதாவது ஆப்ஷன் பையிங். ஓகேவா? ஆப்ஷன் செல்லருக்கு வந்து இது ஒரு சூப்பரான டேன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு டிகே வந்து கொடுத்துருந்தது மார்க்கெட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம் அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர் லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேவரேட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட யூஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை யூஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் சைடு வேஸாக இருக்கிறத என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது நம்மளுக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிடும், இது மார்க்கெட் இன்னைக்கு சைடு வேஸ் தான் அப்படின்னு சொல்கிறத இது வந்து தெளிவாக வந்து காட்டி கொடுத்துரும். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவும் போல தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்யணும், இதில் வந்து இன்புட் கொடுக்கணும். சரியா? நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து எப்பவும் போல ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம என்ன செய்யணும், இன்புட் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது வேலை. சரியா? அது பாட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், மார்க்கெட் இன்னைக்கு சைடு வேஸா என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும். சரி, ரைட்டு. சரி, நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வியூ தான். ஓகேவா? சரி, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் உங்களுக்கு, என்னது கரெக்டாக எக்ஸ்பிரி டேலலாம் மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து நேரத்தையே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நாளைக்கு வந்து எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கறது வந்து மேலே தான் மார்க்கெட் போய் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதாவது 24,750 to 24,850 வந்து மார்க்கெட்டை நாளைக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி போனாங்க அப்படின்னா தான் என்னாகும், 25,000ல் என்னாகலாம், மார்க்கெட் முடிக்கலாம். அதாவது ஒரு பெரிய மூவ் கொடுத்தா மட்டும்தான் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மித்தபடி வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரியா? மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பாயிண்ட்லேயே மார்க்கெட் என்ன பண்ண பார்ப்பாங்க, முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே தான் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரியா? அங்கே தான் முடிக்க பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அது போக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு சைடு வேஸில் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி இந்த இன்னைக்கு மேலே போனாங்க பார்த்தீங்களா, இப்படி மேலேருந்து கீழே, சாரி கீழேருந்து மேலே போனாங்க இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு மேலேருந்து இப்படி கீழே வந்தாங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை முடிச்சு விடலாம். சரியா? இந்த இடத்துல அதாவது செல்லர்ஸ்க்கு வந்து இந்த ஜோனுக்குள்ள எங்கனக்குள்ள மார்க்கெட்டை கொண்டு போய் அவங்க முடிச்சாலும் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இந்த இது 25,000 ஸ்ட்ரைக் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். ஆக்டிவ் கான்டெக்ட்ல போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்க முடியும். 25,000 இருக்கும், 24,500 இருக்கும், 24,800 அப்படின்றதும் இருக்கும். ஸோ இந்த இதில் எங்கனக்குள்ள அவங்க மார்க்கெட்டை கொண்டு போய் முடிச்சாலும் அவங்க என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டபுளாக தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் அவங்க கிராஸ் பண்ணும் போதும் ஒவ்வொருட இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ இப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு டைரக்ஷனில் வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த ஜோனை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் என்ன ஆகும், ஃபர்தராக மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதையும் பிரேக் பண்ணி, அதாவது இது கீழே வந்து 24,400, சரியா, இந்த 24,400 வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு. பெரிய ஃபால்னா ரொம்பலாம் வராது, கொஞ்சம் ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஒரு 300 பாயிண்ட் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த 24,400 வந்து பிரேக் பண்ணி கீழே போச்சுனால் மார்க்கெட். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜோனுக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், மார்க்கெட்டு இப்படி மேலே கீழே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த ஜோனை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் மார்க்கெட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, ரைட்டு. நாளைக்கு வந்து மார்க்கெட் எங்கே முடிப்பாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம். சரியா? அதுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்த நாள் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அது போக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.